வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் ஆல்ரெடி டெட் அண்ட் பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சில் ரொம்ப பேர் ஜாயின் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நமக்கு ரொம்ப கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அகாடமியில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பிஇஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இந்த பிஇஓ டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம், என்னென்ன கொஸ்டின் பேங்க், அப்புறம் வீடியோஸ் என்ன கொடுக்க போகிறோம், அப்புறம் ஷெடியூலை எப்படி நம்ம கரெக்டாக மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஷெடியூல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது ஒரு ஒரு ஒன் வீக்கு ஒரு டெஸ்ட் நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த 1 வீக்குள்ளே என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்க முடியும், ஒரு பாசிபிள் டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு போர்ஷனை சுருக்கியும் நல்லா பிரித்து ஸ்பிட் பண்ணியும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு டெஸ்ட் பேட்சை கடைசி வரைக்கும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஷெடியூல் மேக்கிங் பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷெடியூல் மேக்கிங் பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்போ புதுசாக சேரப்படுற நியூ ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிஇஓ எக்ஸாம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங். சரிங்களா? இப்போது பிஇஓ எக்ஸாம் 2026 மார்ச் மந்த்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இப்போ இருந்து ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் டெட்டு யூஜி பிஎட் பண்ணியிருந்தாலே போதும், எலிஜிபிள் தான். 51 போஸ்டிங் பக்கத்தில் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்க ஷெடியூல், நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம 17+ டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். 3000+ கொஸ்டின்ஸு, 4 மந்த் டியூரேஷன், அப்புறம் என்னென்ன கொடுக்க போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரே வீடியோவே எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு போகிறீங்களேன் சைக்காலஜி உங்களுக்கு யூனிட் வைஸ் கொஸ்டின் பேங்க் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு நடந்த டெட்டு டிஆர்பி எக்ஸாம்ஸில், பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம். நாங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் நோட் பண்ணி சோர்ஸ் புக்கு நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஒரு சில புக்ஸில் இருந்து தான் டேரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி செக் பண்ணி சோர்ஸ் புக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு அது தனியாகவே நாங்கள் பின்னாடி ஒரு வீடியோ போடுவோம். அந்த சோர்ஸ் புக்கில் எந்தெந்த பேஜில் இருக்கோ அதை கரெக்டாக டினோட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த சோர்ஸ் புக்கில் இருந்து தான் நாங்கள் யூனிட்டை கரெக்டாக இப்போ பிஇஓ சிலபஸில் இருக்க யூனிட்டை எல்லாத்தையுமே அந்த புக்கில் நாங்கள் இது பண்ணி தான் நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், நம்ம ஷெடியூல் டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அந்த சோர்ஸ் புக்கிலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. ஒரு மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக 22க்கு மேலே கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு 10th தமிழ் படித்தாலே போதும். நம்ம இந்த 10th தமிழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இயல் வாரியாக கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம். நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து நீங்கள் 10th புக்கெலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. நாங்கள் கொடுக்குற இந்த கொஸ்டின் பேங்கை மட்டும் பாருங்களேன், கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். போன பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழ் அந்த இயல் வாரியாக கொடுத்த நம்ம 9 இயலுக்கும் கொடுத்த மெட்டீரியல் மட்டுமே, அந்த கொஸ்டின் பேங்கை மட்டுமே படித்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்துடுது. ரொம்ப பேர் கால் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப பேர் மெசேஜும் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப ப்ரெடிக்டட் கொஸ்டின் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் கொஸ்டின் பேங்கை மட்டும் பார்த்தாலே போதுமானது. இப்போது சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இந்த போர்ஷன்லாம் நீங்கள் சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்னி எல்லாம் படிக்கணும். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டிடியூஷன், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த போர்ஷன்லாம் நீங்கள் படிக்கணும். இந்த போர்ஷனில் இருக்க கீழே ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். அந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். வேட்டி ஸ்டடி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்கட்டும் பிடிஎஃபாக கொடுத்துறோம். நீங்கள் புக்கை வச்சு நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப தேடவும் தேவையில்லை. நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். பிடிஎஃப் உங்களுக்கு கைக்கு வந்துடும். நீங்கள் பிடிஎஃபை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அது வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போது டிஆர்பி நடத்திய முந்தைய தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்களா, அந்த தகுதி தேர்வில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் இருக்கும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்களோ அந்த பேஜை கட் பண்ணி கொஸ்டினுக்கு கீழேயே பிக் பண்ணி ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவோம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் தான். ஸோ நாங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நாங்கள்
தமிழ் 10th தமிழில் இருக்க 9 இயலுக்கும் கொஸ்டின் பேங்க் கொடுத்துறோம். ப்ளஸ் இந்த டிஆர்பி நடத்திய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு தனியாக எடுத்து அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்களோ அதை ஒரு பிக் பண்ணி உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் தான். அடுத்து உங்களுக்கு பிஇஓ எக்ஸாம் வந்து முந்தைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் மேக்ஸ் இருக்கும். சரிங்களா, மேக்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸ் இப்போ யூனிட் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்து ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிடுவோம். யூனிட் வைஸ்னால் எப்படின்னா, இப்போ பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பர்சன்டேஜுங்கிறது வந்து இப்போ சதவீதம் தமிழில் அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பர்சன்டேஜில் இருக்க வேறு சம்ஸ் என்னென்ன இருக்குது, வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த பர்சன்டேஜை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேப்பா. ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ், செகண்ட் வீக் வந்து மென்சுரேஷன், அதாவது அளவியல் அப்படின்னா அதை வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ மாதிரி கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் மந்த்லி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அந்த மந்த்லி மெட்டீரியல் கொடுத்திங்கன்னா படிச்சிங்கனாலே போதுமானது தான். அடுத்து மேக்ஸ் டாபிக் வைஸ் புக்கட்டும் கொடுத்துருவோம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு டாபிக்ஸும் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டாபிக் வாரியாக நாங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே 6th to 10th வரைக்கும் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் புக்கில் போய் நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக ஒவ்வொரு டாப்பிக்கை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு சுலபமான ஒரு மெத்தடை நாங்கள் பண்ணித்தரோம். அடுத்து டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எப்போயுமே பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தாங்க நாங்கள் கொடுப்போம். ஏன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமும் இருக்கீங்க. ஸோ பைலிங்குவல் கொஸ்டின் கொடுக்கும்போது கண்டிப்பாக 2 பேத்துக்குமே யூஸ் ஆகும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது டிஎன்பிஎஸ்சி லெவலில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப பிடிஎஃப் இருக்குது நம்மக்கிட்ட. அதெல்லாம் தனியாக நாங்கள் மெட்டீரியல் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்த்தாலும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தமிழில் நல்லா ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ இதுவும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, சோர்ஸ் புக்கு, வேர் டு ஸ்டடி, பிடிஎஃப், நீங்கள் எதுக்குமே நீங்கள் அலைய தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாமே உங்கள் கையிலேயே கொடுத்துருவோம். நாங்கள் படித்தா மட்டும் நீங்கள் போதும், ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் நீங்கள் போதும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த பிஇஓ எக்ஸாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக இருக்கிற டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஷெடியூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாங்க. சரிங்களா, இப்போ டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா December 14 தான் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேருந்து சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். உள்ளேயே ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா, என்ன தான் நம்ம படித்தாலும் கூட நம்ம ரிவிஷனுங்கிறது கரெக்டாக நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது படித்தது மறக்க தான் செய்யும். கரெக்டான டைமில் கரெக்டான பீரியடில் நம்ம ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு எக்ஸாமை கடைசி வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் நீங்கள் பாருங்கள், 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நெட்டு டெட்டு டிஆர்பி குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ் தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பிஇஓ ஸ்டாண்டர்டில் இருக்க சில ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. பிஇஓ பாஸ் பண்ணவங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸானவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மேக் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் கொஸ்டின்ஸை நீங்கள் இது பண்ணலாம். ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 3000+ ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா கேட்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸும் டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருப்போம். எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு வரும். கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து டெய்லி குவிஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி குவிஸ் மாதிரி உங்களுக்கு நாங்கள் அமுச்சு விடுவோம். அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் மினிட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கேப்சூல் கொடுப்போம். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவிஷன் இது கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணலாம். மோஸ்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின் தான். ஓஎம்ஆர் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சிபிடி இல்லை. சரிங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இல்லை. இது வந்து ஓஎம்ஆர் தான். நீங்கள் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் பண்ணி வீட்டில் இருந்தே டெஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மார்க்கை நீங்கள் ஒரு கூகுள் லிங்க்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பைலிங்குவல் கொஸ்டின் தான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஓகேவா, இப்போது நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோங்கிறது சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம கொடுக்க போகிறோம், இவ்வளோ இது கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அடுத்து ஷெடியூல் வந்து நீங்கள் பாருங்களேன், ஷெடியூல் பக்காவாக ரெடியாக இருக்குங்க. ஷெடியூல் நல்லா பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு 1
டிசம்பர் 14 சண்டே அன்றைக்கி டெஸ்ட் நடக்குது. வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வீக்லி 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்படியே டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கரெக்டான டைம் கன்சியூம் பண்ணுறதோ இல்லை டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம பாருங்களேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து அவங்க ஒரு யூனிட் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே மாதிரி பிரித்து கொடுத்தா அது செட் ஆகாது. நம்ம இப்போ இந்திய அரசியலமைப்புனா அரசியலமைப்பு சம்மந்தமாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஷெடியூலை பொறுத்தளவுக்கு கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் பாருங்களேன், சங்க இலக்கியம் பற்றிய தகவல்கள் சில எல்லாமே அதெல்லாம் இருக்குது. சங்க இலக்கியம் பற்றி இருக்க எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் சோர்ஸ் புக் என்னென்னு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் தொடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1 வீக்கில் நீங்கள் படிக்கிற அளவுக்கு எவ்வளோ இது இருக்கோ அவ்வளோ தான் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் 1 வீக் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 ஹவர்ஸ் படித்தா கூட போதும் தான். ரொம்ப நீங்கள் எஃபோர்ட் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நீங்கள் படித்தாலும் கூட ஓகே தான். ஏன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டுருப்பீங்க. என்னால் பாஸ் பண்ண முடியுமா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்குது, நான் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபுல் டைமே இருக்கலாம். கண்டிப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நாங்கள் ஷெடியூல் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் நாங்கள் வந்து 14 வாரம் இருக்குது. 14 வாரத்துக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு அடுத்து பாருங்களேன், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி. சரிங்களா? டெவலப்மெண்ட் ஃபோர்ஸ் அண்ட் போயட்ரிங்கிறது வந்து நீங்கள் முன்னாடி இருந்த அந்த இங்கிலீஷ் வந்து டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு, அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து யார் இருந்திருப்பா, ஜெஃப்ரி சாசர் இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து அந்த மறுமலர்ச்சி காலம்னு ஒன்று இருக்கும், வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து விக்டோரியா காலத்தில் வந்து சார்லஸ் டிக்கன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில அவங்களாம் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இது சும்மா ஒரு சிம்பிள் டாபிக் தான். நீங்கள் ஸோ அதெல்லாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து மேக்ஸ்னால் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கை தான் போயிருப்போம். அதுவும் இல்லாமல் டாபிக் அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் இடையிலே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரிவிஷன் கரெக்டான டைமில் ரிவிஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்து ரிவிஷன் இல்லாமல் போனாலும் ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு ரிவிஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ சயின்ஸை பொறுத்த அளவுக்கு சயின்ஸு உங்களுக்கு ரெண்டு பாடம் போகும். 2 பாடம்னா 2 சப்ஜெக்ட், பாட்னி போகும், ஃபிசிக்ஸ் போகும். சோசியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி 2 தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் மொத்தமாக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ பாட்னி ஒரு சம் வீக்ஸில் முடிஞ்சிடும். ஒரு 3-4 வாரத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாட்னி ஃபுல்லாக தனியாக ஒரு ரிவிஷன் இருக்கும். நீங்கள் ஷெடியூலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபிசிக்ஸ்னால் அலகுகள் அளவீடுகள் மட்டும் படித்தா போதும். இதுக்கெல்லாம் வேர் டு ஸ்டடி நாங்கள் கொடுத்துருவோம். கான்ஸ்டியூஷன்னால் இந்திய அரசமைப்பின் முகவுரை, சிறப்பியல்புகள், அடிப்படை உரிமைகள், கடமைகள், மனித உரிமைகள், சாசனம். ஸோ மொத்தமாக அதெல்லாமே அதே சம்மந்தமாக இருக்கிற பாடமாக நாங்கள் கொடுத்துட்டோம். அடுத்து ஹிஸ்ட்ரினா தென்னிந்திய வரலாறு, தமிழ் மக்களின் பண்பாடு மற்றும் பாரம்பரியம். ஓகேவா? இதுக்கெல்லாம் நாங்கள் வேர் டு ஸ்டடி கொடுத்து புக் PDF உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. அடுத்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி இருக்குங்களா? சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் யூனிட் 1 மட்டும் நீங்கள் அந்த 1 வீக் படித்தா போதும். அதுக்கான நாங்கள் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோங்க. சரிங்களா? கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. அந்த பேங்க்கில் இருக்க கொஸ்டின்ஸை பார்த்தாலே போதும். கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு ஜூன் மாதம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் நாங்கள் PDF கொடுத்துருவோம். நாங்கள் PDF இருக்கும். நீங்கள் அதை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு வீக்கான ஷெடியூல் இப்படி தான் இருக்கும். அடுத்து செகண்ட் வீக் பாருங்களேன். செகண்ட் வீக்கில் தமிழுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐஞ்சிறுங்காப்பியம், ஐம்பெருங்காப்பியம். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் அடுத்து இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஷன், ட்ராமா, கிராமர். இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி முன்னாடி பார்த்தோம். இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஷன், ட்ராமா, போயட்ரி, புனைக்கதைகள், நாடகம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, இது எப்போ இருந்து தோன்றுச்சு அப்படி பற்றி தான் நம்ம இந்த இங்கிலீஷில் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரொம்ப இதெல்லாம் இல்லை. சோர்ஸ் புக் நாங்கள் கொடுத்துருவோம். என்ன படிக்கணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் அதை படித்தாலே போதுமானது. அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸில் அளவியல் செகண்ட் டெஸ்ட்டில் அளவியல் 2D மட்டும் படித்தா போதும். 3D அடுத்து நீங்கள் படிப்பீங்க. பாட்டனி, சயின்ஸில் பாட்டனி, ஒளிச்சேர்க்கை மற்றும் முக்கியத்துவம், குடும்பங்கள், மால்வேசி, சொலானேசி, யூஃபோமியா, மியூசேசி, வேறு எனக்கு இவைகளின் பொருளாதார பயன்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அடுத்து ஃபிசிக்ஸில் இயக்கங்களின் விதிகள், விசை, வேலை, ஆற்றல் மற்றும் சக்தி, இதை பற்றி பார்ப்போம். இப்போது சோசியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷனில் ஒன்றியம், அந்த மத்திய அரசு, ஒன்றியம்னா மத்திய அரசு சம்மந்தமாக அதாவது ஒன்றிய சட்டமன்றம், பாராளுமன்றம், மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள். ஸோ அந்த ஒன்றியம் பற்றி இருக்க எல்லாத்தையும் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர்களின் வருகை, படையெடுப்பு பற்றி பார்ப்போம். அடுத்து சைல்டு டெவலப்மெண்ட்னா அண்ட் பெடகாஜியில் யூனிட் 1 ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து யூனிட் 2 வரிசையாக வரும். ஒவ்வொரு 3 யூனிட்டுக்கு ஒரு தடவையும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். ஸோ கவலைப்பட தேவையில்லை. கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் இங்கேயே ஜூன் படிச்சிருப்பீங்க.
அடுத்து ஜூன் தான் படிக்க போகிறீங்க. ஸோ 2 மாதம் நீங்கள் வந்து படிக்கிறதுனால நீங்கள் கரண்ட் அஃபேர் ஒரு மாதத்தை ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிட முடியும். ஒரே வாரத்தில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் எல்லாம் முடிக்க முடியுமானா ஒரு டவுட் தான். இப்போ 2 வாரம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்தை கவர் பண்ணிட முடியும். 150 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து டெஸ்ட் 3 பாருங்கள். டெஸ்ட் 3ல் பக்தி இலக்கியங்கள் இருக்குது. இப்போ பக்தி இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் போர்ஷன் அதில் அதிகமாக இருக்கனால 2 பார்ட்டாக பிடிச்சிருக்கோம் நாங்கள். இப்போது பக்தி இலக்கியங்களில் பார்ட் 1னா இப்போ பக்தி இலக்கியங்கள்லாம் என்னென்ன இருக்கும்? ஜென்ரலாக நம்ம சொல்லப்போனால் தேவாரம் இருக்கும், 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கும், திருமந்திரம், திருப்புகழ், அப்புறம் வந்து அருணகிரிநாதர், அப்புறம் தாயுமானவர், வள்ளலார், இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். இதில் பாதியாக பிரிச்சுருப்போம். இப்போ பார்ட் 1னா உங்களுக்கு அந்த வீக் டெஸ்ட் 3 அப்போது உங்களுக்கு நாங்கள் அந்த பார்ட் 1ல் என்னென்ன டாபிக்ஸோ அதை உங்களுக்கு நாங்கள் வேர் டு ஸ்டடியில் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும், மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு பாருங்கள். இங்கிலீஷில் மாடர்ன், ட்ராமா, ஃபிக்ஷன் அண்ட் ஃபிக்ஷன், லிட்ரரி மூமெண்ட்ஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. ஸோ மாடர்ன் ட்ராமா, ஃபிக்ஷன், லிட்ரரி மூமெண்ட்ஸ்லாம் இப்போ லிட்ரரி மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, இதெல்லாம் நல்ல டாபிக். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சிஎஃப் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ சயின்ஸை பாருங்கள். சயின்ஸில் நீங்கள் பாட்னியில் தாவர நோய், உயிரி தொழில்நுட்பம் பற்றி படிப்பீங்க. ஃபிசிக்ஸில் வந்து ஒளி மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். 1 வீக்கில் நீங்கள் இவ்வளோ தாங்க படிக்க முடியும். இதுக்கு மேலே வேகமாக உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண வைக்கணும்னு வேகமாக ஓடணுன்னா உங்களாலையும் கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு பாசிபிள் டைம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாசிபிள் டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கண்டினியூவே பண்ண முடியும் ஒரு டெஸ்ட் பேட்சை. சும்மா டெஸ்ட் பேட்சு நம்ம தெரிஞ்சுட்டோம் ஃபுல்லாக ஒரு 10 வாரத்தில் முடிச்சிடுறாங்க, 11 வாரத்தில் முடிச்சிடுறாங்க, நம்ம போனோம்னா நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. சரிங்களா? கரெக்டாக நம்ம இது பண்ணணும். கான்ஸ்டியூஷனில் பாருங்கள், மாநில செயற்குழு, மாநில சட்டமன்றம், ஸோ ஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிற எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆட்சி, பிரிட்டிஷாரின் ஆட்சியினால் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள், இந்திய பண்பாட்டின் தன்மைகள், வேற்றுமையில் ஒற்றுமை, பகுத்தறிவாளர்களின் எழுச்சி, இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. சைல்டு டெவலப்மெண்ட்டில் யூனிட் 3 இங்கே டெஸ்ட்டு 3ல் நீங்கள் முடிச்சுருவீங்க. டெஸ்ட்டு 3 வந்து சண்டே தான், ஒவ்வொரு சண்டே தான் நடக்க போகுது. சரியா? இப்போ இந்த 3 யூனிட் 3 வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 யூனிட்டும் நீங்கள் வந்து 3 யூனிட்ஸும் நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா? தமிழ் வந்து ஒவ்வொரு 3 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் 3 வீக்குக்கு அப்புறமும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ தமிழுக்குமே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் என்ன ஆட் ஆகும்னா 10th தமிழ் இருக்குது பார்த்தீங்களா? 10th தமிழ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் 10th தமிழ் ஆட் ஆகிக்கும். 10th தமிழில் இயல் 1 2 வந்து அந்த வீக் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். 10th தமிழில் நீங்கள் வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. 4வது வாரம் வந்து நீங்கள் இப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு 3 வாரத்தில் இருக்க தமிழை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதான் முன்னாடி எழுதின டெஸ்ட்டுக்கான தமிழை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அடுத்து அந்த வாரம் வந்து 10th தமிழோட இயல் 1 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், இந்த டாப்பிக்கில் தெரியும். நம்ம வந்து இந்தியாவில் வந்து இங்கிலீஷை எப்படி வந்து கற்பித்தல் முறையை முன்னாடி கொண்டு வந்தாங்க, வேறு என்ன ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், இதை பற்றிலாம் நம்ம படிப்போம். ஸோ இது விலாவரியாக நம்ம வேர் டு ஸ்டடியில் பார்க்கலாம். அடுத்து மேக்ஸ் வந்து அளவியலில் வந்து 3D மட்டும் படிப்பீங்க. சரிங்களா? 3D மட்டும் படிப்பீங்க. இப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு பாட்னி, திசு அமைப்பு நீங்கள் படிப்பீங்க. ஃபிசிக்ஸில் மின்னோட்டவியல் பற்றி படிப்பீங்க. ஓகேவா? அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனில் இந்திய நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி, மத்திய மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் பற்றிலாம் படிப்பீங்க. ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேயருக்கு எதிரான புரட்சிகள், கலகங்கள், 1857 பெருங்கலகம், இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய தலைவரின் எழுச்சி, இதை பற்றிலாம் நீங்கள் ஃபுல்லாக காந்தி, நேரு, தாகூர், இதை பற்றிலாம் படிப்பீங்க. அடுத்து சைல்டு டெவலப்மெண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மாதம், ஃபஸ்ட்டு 2மே வந்து ஜூனு, அடுத்து 2மே ஜூலை மந்த்து. ஓகே, 2 வாரம் அப்படிங்கும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட்டு 5ங்களா? டெஸ்ட்டு 4 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட்டு 5ல் சண்டே தான் நடக்குது. பக்தி இலக்கத்தில் பார்ட் 2 நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். இது வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்போ தமிழில் தான் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஷெடியூல். இங்கிலீஷ்லேயும் ஷெடியூல் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இங்கிலீஷில் இருக்கவங்க எப்படி படிக்க போகிறோம் நீங்கள் யோசிக்க வேணாம். இங்கிலீஷ் ஷெடியூலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னாலும் தனியாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? நமக்கு எக்ஸாம் பைலிங்குவலாக தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் நடக்கும். ஓகேவா? இப்போது ஃபிசிக்ஸில் நீங்கள் காந்தவியல் மட்டும் படிக்கணும். பாட்னியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? 4 வீக்லேயே பாட்னி முடிஞ்சிடும். அப்போ பாட்னி முடிஞ்சோடனே அடுத்த 5வது டெஸ்ட்டில் பாட்னி ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. பாட்னி மட்டும் ரிவிஷன் டெஸ்ட். ஃபிசிக்ஸு காந்தவியல் நீங்கள் படிப்பீங்க.
சோசியல் சயின்ஸில் கான்ஸ்டியூஷன் போயிட்டே தான் இருக்குது, ஹிஸ்ட்ரி அதே போயிட்டே தான் இருக்கும். தேசிய போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், பல்வேறு சட்டங்கள், உலகப் போர்கள் மற்றும் இறுதி நிலை, மதவாதமும் தேச பிரிவினையும், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. பார்க்க தான் ரொம்ப இருக்கமாக இருக்கும், ஒவ்வொரு சின்ன சப் டாபிக் மாதிரி தான் இருக்கும். சைல்டு டெவலப்மெண்ட் வந்து யூனிட் 4 நீங்கள் படிப்பீங்க. கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் மாதம். அடுத்து யூனிட் 6 பாருங்கள். அப்பா என்ன கான்ஸ்டியூஷன் இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே சின்ன சின்ன டாபிக் தான். ஒரு பெரிய பாடம் முன்னாடி படிச்சிருப்பீங்க, அந்த பாடத்தில் இருக்க சின்ன சின்ன சப் டாபிக் தான் இது. நீங்கள் படிக்கிறது இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், வேறு வந்து என்ன இருக்குது, லோக் அதாலத்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாபிக் மட்டும் நீங்கள் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பெருசாக தான் இருக்காது, கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் தான் அது எல்லாமே. அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். இந்தியா லோக் அதாலத்துனா அதில் வந்து யார் யார் தலைவர், யார் துணைத் தலைவர், அவங்களோட பதவிக்காலம் என்ன, இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் கட்சிகளின் பிறப்பு, இந்திய அரசியல் நிலை, ஸோ இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. சைல்டு பெடகாஜி வந்து நீங்கள் வந்து யூனிட் 5 படிப்பீங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் வந்து ஆகஸ்ட் மாதம் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து டெஸ்ட்டு 7 சண்டேல தான். அதில் வந்து நம்ம தமிழ் வந்து சிற்றிலக்கியம் பற்றி படிப்போம். சிற்றிலக்கியம் ஃபுல்லாக படிப்போம். அடுத்து இங்கிலீஷில் வந்து த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், க்ரோத் ஆஃப் வெக்காபுலரிஸ், க்ரீக், லத்தீன், ஃப்ரெஞ்ச். ஸோ இதில் பற்றி இருக்க நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம படிப்போம். அடுத்து வந்து மேக்ஸுக்கு கூட்டு வட்டி படிப்போம். சுவாலஜிக்கு மனித உடலின் செயல்பாடுகள், ஃபிசிக்ஸுக்கு வெப்பம், எக்கனாமிக்ஸ் வந்து இந்திய பொருளாதாரத்தில் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், மதிப்பீடு மற்றும் மாதிரிகள். இந்த 5 ஆண்டு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டுமே எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் 5 ஆண்டு திட்டங்களை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா படிச்சிடணும். ஜாகிரபிக்கு வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஜாகிரபிக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுங்களா, ஹிஸ்ட்ரி இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜாகிரபி வந்துருச்சு. அடுத்து செப்டம்பர் மாதம் கரண்ட் அஃபேர் போயிடும். அடுத்து டெஸ்ட்டு 8 பார்த்திங்கன்னா தமிழ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி இருக்க கரெக்டாக 7, 6, 5 அந்த 3 வீக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். எப்பயும் போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 3, 4, 7 படிக்கணும். அடுத்து வந்து வேர்டு ஃபார்மேஷன், சேஞ்ச் ஆஃப் த மீனிங் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து நீங்கள் அது படிப்பீங்க. ஓகேவா. அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து சயின்ஸில் சுவாலஜி, சுற்றுச்சூழல் உயிரியல். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. எக்கனாமிக்ஸில் நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் பயன்பாடு, இதெல்லாம் ஒரே டாபிக் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஜாகிரஃபியில் இந்திய புவியியல் படிப்பீங்க. இந்திய புவியியல் படித்தாலே ஜாகிரஃபியில் ரொம்ப டாபிக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சைல்டு டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் உள்ளே வந்துடுது. ஸோ இந்த டெஸ்ட்டெலாம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள், இது ரிவிஷன். ஸோ நீங்கள் சுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி மட்டும் படித்தா போது, மீதி எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் சீக்கிரம் படிச்சுட்டு நீங்கள் முன்னாடி ஏதாவது டாபிக் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில வீக் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு வைக்கும்போது நீங்கள் டக்குன்னு அந்த வீக்கானதை படிச்சுட்டு நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸாக என்னென்ன டாபிக் படிக்காமல் இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், ஷெடியூலும் மேக் பண்ணியிருக்கோம். அதனால் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து டெஸ்ட்டு 9 பாருங்களேன். டெஸ்ட் 9க்கு வந்து தமிழ், தற்காலம், தமிழ் உரைநடை, வளர்ச்சி, புனைக்கதை, நாவல், சிறுகதை, நாட்டுப்புறவியல், கட்டுரை இலக்கியம் பற்றிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கிலீஷில் ஸ்பென்சர் மட்டும் நீங்கள் படிப்பீங்க, அவரோட இது மட்டும் பார்ப்பீங்க. அடுத்து மேக்ஸில் சுருக்குக பார்ப்போம், சரிங்களா, சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். சுவாலஜியில் என்னென்ன டாப்பிக்கோ அதை ஃபுல்லாக பாருங்களேன். புவி வெப்பமயமாதல், பசுமை இல்ல விளைவு, ஓசோன் படலம் சிதைவு, பால் பொருட்கள், கோழிப்பண்ணை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பாடத்துக்குள்ளேயே வரும், சரியா. இதெல்லாம் ரொம்ப பார்க்க தான் டாபிக் பெருசாக இருக்கமே தெரியும், ஆனால் உள்ள பாடத்துக்குள்ளே பார்க்கும்போது சின்ன சின்ன கான்செப்ட் தான். கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு வேதிவினை கூறுகள் அப்படிங்கிற பாடத்தை படித்தா போதும். நீங்கள் பின்னாடி போக டாபிக்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அந்தளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் ஷெடியூல் மேக் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் தாங்க முக்கியம். அது இருந்தால் தான் நம்ம டெஸ்ட் பேட்சை நம்ம ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். இப்போது சோசியல் சயின்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் வந்து தேசிய வருமானம், கிராம நலம் சார்ந்த திட்டங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜாகிரஃபிக்கில் தமிழ்நாடு புவியியல், இந்திய புவியியல், தமிழ்நாடு புவியியல், இது 2 முடிச்சிங்கனாலே ஜாகிரஃபியில் ஒரு 50% முடிஞ்சுங்க. இப்போ சைல்டு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் யூனிட் 7 படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் மாதம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா. இப்போ 9 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. 10வது டெஸ்ட் பாருங்களேன். 10வது டெஸ்ட்டில் தமிழ் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலக்கணம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இது வரைக்கும் இலக்கணம் பார்த்தீங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. இனி இலக்கணம் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் 2மே படிப்பீங்க. இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியரை மட்டும் படித்தா போதும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சோர்ஸ் கொடுப்போம், நீங்கள் அதை படித்தாலே போதும். அடுத்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிவிஷன்ஸ் டெஸ்ட்டு எப்படின்னா முன்னாடியே முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு காரண கருத்தியல்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மென்டல் எபிலிட்டி, அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் ஃபுல்லாமே இதுக்கப்புறம் வரும். இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து சிம்பிளிஃபிகேஷன்,
வேறு மென்சுரேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி முடிச்சுக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக 1 to 9 இருக்க டெஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் நீங்கள் இந்த வீக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணுவீங்க. 1வது டெஸ்ட்லேருந்து 9th டெஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து மேக்ஸில் கவர் பண்ணுவீங்க. ரிவிஷன் டெஸ்ட் தான். சயின்ஸு சுவாலஜி, மரபியலும் பரிணாமமும், கெமிஸ்ட்ரியை வந்து பருப்பொருள் வகைப்படுத்துதல், எக்கனாமிக்ஸில் தொழில் வளர்ச்சி, மூலதன ஆக்கம், முதலீடு, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு, அப்புறம் வந்து பங்கு விளக்கங்கள், அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு, இதை ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. ஜியாகிரஃபியில் புவி மற்றும் வளிமண்டலம், நீர் மற்றும் நிலக்கோளம், அப்புறம் வந்து பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை, தட்பம், இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 பாடம் தான் இருக்குது. 2 பாடம் 3 பாடம் அதுக்குள்ளேயே எல்லாமே கவர் ஆயிடும். நீங்கள் பார்க்க தான் டாபிக் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். இதெல்லாம் சப் டாபிக் தான். படிச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதில். சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜியில் யூனிட் 8 போகும். அடுத்து கரண்ட் அஃபேர் அக்டோபர் மாதம் மட்டும் போகும். ஒவ்வொரு 2 வீக்கில் ஒரே ஒரு மந்த்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்கள் படிப்பீங்க. சரியா? அடுத்து டெஸ்ட் 11 பொறுத்தளவுக்கு தமிழ் வந்து பொருள், யாப்பு, அணி 3 படிப்பீங்க. மில்டனை பற்றி இங்கிலீஷில் படிப்பீங்க. அடுத்து கருத்து, காரணவியல் மற்றும் புதிர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை படிப்பீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஷெடியூலும் நாங்கள் கொடுப்போம், கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வந்து சயின்ஸ் வந்து சுவாலஜி, சுகாதாரம் மற்றும் நலம் மட்டும் படித்தா போதும். அடுத்து கெமிஸ்ட்ரியில் அமிலம், காரம், வாயுக்களின் விதி, மருந்து பொருட்கள், சாயங்கள் மற்றும் பல்படிகள், இதெல்லாம் தனியாக பிரிச்சுருக்கோம். நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் எதை சேர்க்கணும். இப்போ கெமிஸ்ட்ரிலாம் அமிலம் மற்றும் காரம் தனியாக இருக்கும், இது தனியாக வேறு பக்கம் இருக்கும். ஸோ இதோட மெர்ஜ் பண்ணி படிக்கும்போது அடுத்து பெரிய கான்செப்ட்டை நீங்கள் தனியாக படிக்கும்போது ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது டக்குன்னு போர்ஷனை கவர் பண்ணுவீங்க. எக்கனாமிக்ஸ்னால் சமூக சார்ந்த பிரச்சனைகள், கல்வி, மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், வறுமை, மனிதவள மேம்பாடு, இதெல்லாம் படிப்பீங்க. ஜியாகிரஃபியில் விவசாய முறை, நீர்வள ஆதாரங்கள், இந்திய ஆறுகள், மண் வகைகள், இதெல்லாம் ஒரு விவசாயம், இது எல்லாமே ஒரே ஒரு பாடத்தில் இருக்குது. அதில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே போதும். 10th ஒரு பாடம் இருக்குது. சரியா? அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். வேளாண்மைன்னு ஒரு பாடம். அடுத்து வந்து சைல்டு டெவலப்மெண்ட் வந்து யூனிட் 9 படிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் மாதம் படிப்பீங்க. சரியா? டெஸ்ட் 12 வந்து நீங்கள் தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் போயிடும். இப்போ 10th வந்து 5, 6, 7 இயல் மட்டும் நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு நாங்கள் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம். நாங்கள் இயல் வாரியான கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவோம் நாங்கள். அடுத்து வந்து இங்கிலீஷ்க்கு ஜான்சன் படிப்பீங்க. மேக்ஸுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக, இது டாபிக்ஸ் பார்க்க தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இது சும்மா எல்லாமே சிம்பிள் தான். சரியா? அட்டவணைப்படுத்துறது, வேறு வந்து என்னென்னா தரவுகள் பகுப்பாய்வு, தகவல்களை தரவுகளாக மாற்றுதல். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் உங்களுக்கு. சயின்ஸை பொறுத்தவரைக்கும் சுவாலஜி ஃபுல்லாக ரிவிஷன், ஏன்னா சுவாலஜி இதோட முடிஞ்சிருச்சு. கெமிஸ்ட்ரி தனிம வரிசை அட்டவணை, வேதி பிணைப்பு படிப்பீங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு நிலைத்த பொருளாதார வளர்ச்சி, தமிழகத்தின் பொருளாதார போக்கு, ஆற்றல், அதன் பல்வேறு மூலங்கள் மற்றும் வளர்ச்சி, இதை ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஜியாகிரஃபியில் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, தகவல் பரிமாற்றம், சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இதை ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யூனிட் 10 பார்ப்பீங்க. கரண்ட் அஃபேரில் வந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாக படிப்பீங்க. நவம்பர் மாதம் வந்து போன மாதம் நீங்கள் நவம்பர் 1 மாதம் படிச்சிருப்பீங்க. அடுத்து இந்த மாதம் படிச்சிருப்பீங்க. இதோட முடியுது. இப்போது இந்த இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு 13. சரியா? இது தலைகளாக வந்திருக்கு. உங்களுக்கு இது நார்மலாக்கி நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் தான். 2 ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். இந்த போர்ஷன் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? அடுத்த டெஸ்ட்டு பாருங்கள். டெஸ்ட்டு 14 இதோட முடியுது. இந்த இதில் வந்து தமிழ் முழுவதும் ரிவிஷன் வந்துடும் உங்களுக்கு. இங்கிலீஷில் வந்து வாய்ஸு, சிங்குலர் அண்ட் ப்ளூரலு, ஸ்பெல்லிங்ஸு, ரீஃபார்ம்ஸ், இதை ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. மேக்ஸு ஃபுல் ரிவிஷன் வந்துடும். ஃபுல் ரிவிஷன் இல்லை, டெஸ்ட் நம்பர் 11, 12, 13 இதை மட்டும், இதில் இருக்க போர்ஷன் மட்டும் நீங்கள் படிப்பீங்க. அதாவது அந்த மென்டல் எபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருந்து படிக்கிறது மட்டும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஃபுல் ரிவிஷன் வந்துடும். எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் படிப்பீங்க. ஜியாகிரஃபி ரிவிஷன், சைல்டு டெவலப்மெண்ட் ரிவிஷனில் வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் இங்கே படிக்க வேண்டியது இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, அடுத்து கரண்ட் அஃபேர், மீதி எல்லாமே ரிவிஷன் பார்ட் தான். ஸோ அப்போ இந்த 3 மட்டும் டக்குன்னு படித்து தூக்கி போட்டு நம்ம வந்து வேறு எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிவிஷன் உள்ளே கொடுத்துட்டே இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு பேட்சே க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து 2 ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரியா? இந்த பேட்ச், இந்த ஷெடியூல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்டிக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரியும், ஒரு டாபிக்ஸ் ஒரு வாரத்தில் எவ்வளோ டாபிக்ஸ் படிக்க முடியுமோ அந்த பாசிபிள் டைமுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ டாபிக் தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கவலைப்பட தேவையில்லைங்க. ஃபீஸை பொறுத்தளவுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2500 நாங்கள் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 அமௌண்ட் பே பண்ணாலே போதுமானது தான். இது கீழே வந்து நாங்கள் ஸ்கேனர் இது பண்ணியிருக்கோம். ஸ்கேனர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த நம்பருக்கு, அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும். உங்களை குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஜிபே நம்பர் வந்து இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர். உங்களுக்கு பேமெண்ட்டு யூபிஐ பேமெண்ட்டில் வந்து இது காட்டும். நேம் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நேம்,
என்ன மேஜர் அப்படிங்கிறது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணுறது இந்த ஜிபே நம்பருக்கு தான் பேமெண்ட் பண்ணணும். ரொம்ப கால்ஸ் வரனால எங்களால் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. போன டெஸ்ட் பேட்ச்லையும் பிஜிடிஆர்பியும் கால்ஸ் எதுவும் அட்டன் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதிக கால்ஸ் வரனால எங்களால் இது பண்ண முடியல. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை நாங்கள் ஜாயின் பண்ணிடுவோம். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர் இது தான். சரிங்களா? இது 3மே வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணதும் உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வரப்போகிற பிஇஓ எக்ஸாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம டெட் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணோம். சரிங்களா? இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நமக்கு சைக்காலஜி புதுசு இல்லை, தமிழ் புதுசு இல்லை, எதுவுமே புதுசு இல்லை. தமிழ் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் சோர்ஸ் புக்கு இங்கிலீஷ் தமிழ் ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியே போகும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். நாங்கள் அதுக்கெல்லாம் சோர்ஸ் புக் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலே போதும். மேக்ஸு நமக்கு புதுசு இல்லை, சயின்ஸு புதுசு இல்லை, சோசியல் சயின்ஸு புதுசு இல்லை. ஸோ நீங்கள் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே இறங்கிடுங்க. இல்லை நான் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணலை, புதுசாக வரையினாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் படிங்க போதும். கொடுக்குற கொஸ்டின் பேங்கை பாருங்கள் போதும். கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி உள்ளே கிராக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகேவா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுமே இருக்குது. இப்போ நாங்கள் தமிழ் மீடியமுக்கு நாங்கள் உங்களுக்கு ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியமுக்கும் நாங்கள் ஷெடியூல் வச்சுருக்கோம், அதுவும் நாங்கள் கொடுத்துட்றோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே தான் நடக்கும். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி அனைவரும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி அடைஞ்சு ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு எங்களுடைய அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.